இல்லைன்னு நீங்க இது உரிமைக்கு குரல் கொடுக்கறதை தாண்டி உறவுக்கு கை கொடுக்கிற ஒரு நிகழ்வா மாறுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. அது தொடர்ச்சியா எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் அதை சொல்லிட்டே இருக்காங்க. கலைஞர் உங்களுக்கு தெரியும், தமிழறிஞர், அவருடைய எழுத்து, அவருடைய நாடக தமிழ், கலை இலக்கிய பணிகள், அரசியல் பணி, இது எதுவுமே பிரித்து பார்க்க முடியாது. இந்தியாவில் பல முதல்வர்கள் இது மாதிரி வந்திருக்காங்க. அதில் இவர் முன்னோடி முதல்வர். இன்னொன்று மாநில மத்திய உறவுகள், அது சம்பந்தமாக காத்திரமாக முதல்ல குரல் எழுப்பியவர் அவர் தான். ஓகே, இடதுசாரி இயக்கங்களும் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் முதல் தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமைன்னு வர்றபோது அவர் தான் மைய புள்ளியாக இருந்திருக்கார். இப்போ ஒரு அரசு சார்பில் நடக்கிற ஒன்று, நண்பர்கள் சொல்கிற மாதிரி எல்லா சிந்தனையும் இருக்குது, எல்லாரையுமே கூப்பிட்டு நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசு விழாவை நடத்துகிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அநேகமாக பேசுனது அவர் மட்டும் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், ராஜ்நாத் சிங் மட்டும். ஆமாம், பிரதமர் வந்திருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் அவங்க ஆட்சியின் சார்பாக ஒரு மூத்த அமைச்சர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் துறை அமைச்சர் தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு மூத்த அமைச்சரை தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது கலைஞருக்கு என்ன அதில் வெற்றினா, அந்த 100 ரூபாய் அவருடைய சென்டினரி இது போட்டது மட்டும் இல்லை, முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு ராஜ்நாத் சிங் ஆங்கிலத்தில் இந்தியை புறந்தள்ளி விட்டு ஆங்கிலத்தில் இங்கே பேசியிருக்காரு. ஓகே, இதுவே நான் ராஜ்நாத் சிங்கோட இது பலது பார்த்துருக்கேன். எல்லா மாநிலங்களையும் போனால் ஹிந்தியில் தான் பேசுகிறார், ஆனால் இங்கே தான் அது பண்ணுறாரு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அந்த பிரச்சனைகள்லாம் தெரிந்து தான் அவர் பேசியிருக்கிறதா நான் கருதுகிறேன். ரெண்டாவது விஷயம், இதே விஷயத்தை ட்விட்டரில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மோடி புகழ்ந்து போட்டிருக்காரு, திரு கலைஞர் அவருடைய அந்த வரலாற்று பின்புலம், இந்தியாவுடைய விக்ஷித் பாரத் 2024க்கு அவர் முன்னோடி. உண்மைதான், சமூக நீதினு வந்துட்டா திராவிட இயக்கம் இந்த களத்தில் நின்று ஆற்றிய பணியை எவராலும் இருக்க முடியாது. அது வளர்ந்த இந்தியாவுக்கான அடிப்படை. கல்வியை பரவலாக்கியது, அதே மாதிரி இடஒதுக்கீட்டின் மூலம் வேலை வாய்ப்புகளை பரவலாக்கியது. இதில் ரொம்ப அழுத்தமாக நின்று இருக்காங்கிறத ரொம்ப இதாக வருது. அப்போ நிச்சயமாக அது உண்டு. என்ன விஷயம்னா, அதே மாதிரி ட்விட்டரில் எதிர்கட்சியின் பிரதான தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்காருல்ல. அப்போ நீங்கள் அவரை கூப்பிட்டுருக்கலாம், இவரை கூப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிறத விட ஒரு அரசு விழான்னு வர்ற போது இது நடந்திருக்குல்ல. இப்போ நீங்கள் இதே கேட்கலாம், இதே சட்டமன்றம், புதிய சட்டமன்றம் துவங்கிய போது கலைஞர் தலைமையில் தான் நடந்துச்சு. அப்போ யார் வந்தால் மன்மோகன் சிங்கும் சோனியாவும் வந்தாங்க, எதிர்கட்சி தலைவர் கூப்பிடல. அப்ப ஆட்சியில் இருக்கக்கூடியவங்கள தானே முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க. அதுதான் திரு பொன்வேல் சொல்றாரு. நீங்க முன்னாடி நாணயங்கள் வெளியிடுகிற போது மன்மோகன் சிங், சோனியா காந்தி பங்கேற்றாங்க, அவங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி நாணயத்தை வெளியிடுறாரு. எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடுகிற போதும் அப்போ யாரையும் அழைக்கல, இங்கே முதலமைச்சர் வெளியிடுறாரு, துணை முதலமைச்சர் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அப்படி இருக்கும்போது அது இங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வலைதளத்துல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இறந்து போன கலைஞர் மீது எவ்வளவு தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதை நடத்தக்கூடியவர்கள் யாரு, எந்த அரசியல் பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அந்த பின்புலத்திலிருந்து வர்றவர்கள் தான் இன்னைக்கு திரு கலைஞர் அவர்களை புகழ்ந்து பேச வேண்டியிருக்கிறது, புகழ்ந்து அவருடைய வரலாற்றை பற்றி உச்சி முகந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதுரியமான அரசியல் தான் பார்க்கணும். நீங்கள் அவருடைய பல பங்களிப்புகளை பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் இருக்கார். சரி, ஒரு ஸ்டேட் சாதுரியமான அரசியல் அப்படின்னா இந்த சூழலை பயன்படுத்திக்கிறது யாருங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, இந்த சாதுரியமான அரசியல் இல்ல. இப்ப இந்த சூழலை யார் பயன்படுத்திக்கிறாங்க? பாஜக, திமுக பயன்படுத்திக்குதா? யாருக்கும் பயன்பட மாட்டாங்க. திமுக உறுதியாக இருக்கிறது. இப்ப கூட மிக தெளிவாக இந்த பட்ஜெட் அலோகேஷன்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் உங்களுக்கு தெரியுமா, மாநிலங்களிடையே மன்றம், மாநிலங்களுடைய உரிமை, மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை மட்டும் இல்ல, மத்திய மாநில உறவுகள் பற்றியும் பேச வேண்டிய ஒரு கவுன்சில் ஆண்டுக்கு 3 முறை பிரதமர் தலைமையில் இருக்கு, கூட்டணும். அதை கூட்டவில்லை என்று நினைவுபடுத்தி கடிதமும் எழுதியிருக்கிறார். யாரு? இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப அதுல எல்லாம் நீங்க விட்டு கொடுக்கறல்ல. இப்ப எடப்பாடி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ முதலமைச்சராக இருந்தபோது நம்ம டிஎன்பிசி இதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து வெளிமாநில இளைஞர்களும் நம்ம போட்டித் தேர்வுக்கு வரலான்னு சொல்லி யாருக்கும் தெரியாம கமுக்கமா பண்ணது மாதிரி எதுவும் பண்ணல. சரி, அந்த இடத்துக்கு போகல. இப்ப தமிழ்நாட்டின் உரிமை என்று வருகிற போது அதுல தொடர்ச்சியாக நிற்கிறார்கள். நீங்க சட்டமன்றம் இல்ல, நீங்க கேக்குறீங்க இப்போ ஒரு விஷயத்தை முடிச்சாங்க, கவர்னர் டீ பார்ட்டிக்கு வரல,
ஆமா இப்ப வந்திருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் போகல. ஜேபி நட்டா கூட்டினப்போ அது நாடாளுமன்றத்துக்கான ஒரு விஷயம். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பேசுறப்ப ஜனநாயக பூர்வமாக ஒன்று நடக்குது. இது வந்து அதனுடைய வழக்கம். அது ஓகே. அப்ப அங்க போறாங்க, இதை புரிஞ்சு வேண்டாமா? ஒரே பஸ்ல ஒரே ஃபிளைட்ல எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் போயிட்டா நீங்க ஒரு முடிச்சு போட முடியுமா? அப்படி நீங்க வந்து எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி என்கிற அரசியல் இதுல பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன், தமிழர் நலன், தமிழ்நாட்டின் பண்பாட்டு பெருவெளியை காக்கிற அந்த மகத்தான அரசியல் போராட்டத்தில் இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார். அங்க வைக்கக்கூடியவர் என்கிற முறையில் தான் இது அரசு விழா என்கிற முறையில் அதை நடத்திட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லிடுங்க. முதற்கட்ட பார்வைன்னு ஒரு விஷயம் நான் அப்படியே சொல்லணும்னு நினைச்சேன். 2022 கலைஞர் அவர்கள் சிலை திறக்கும் போது அப்ப வெங்கையா நாயுடு வந்தார், அப்ப வைஸ் பிரசிடன்ட் இருந்தார் அவரு. அதே மாதிரி ஏன் ராஜ்நாத் சிங் கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அதையும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்விக்குள்ளாக்குறார். நீங்க திமுக தலைவருக்கு சிலை திறப்புக்கும் நீங்க வந்து வெங்கையா நாயுடு தான் அழிச்சிங்க. அரசு விழாங்கும் போது லெனின் சார் சொன்ன மாதிரி யாரு ஒன்றியத்தில் ஆட்சி இருக்காங்களோ அவங்களே தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப எந்த இடத்துல வந்து பாஜக எதிர்க்கல இல்ல திரு தர்மேந்திரன், அதையும் தான் அவருக்கு அது சேர்த்து அந்த கொஸ்டினோட நீட்சி தான் அது. நாங்க அப்ப கூட்டணியில் இருந்தோம். கூட்டணியில் இருந்த போதும் கூட நாங்க மத்திய அரசுல இருந்து யாரையும் அழைக்கல. நாங்களே முதலமைச்சர் வெளியிட துணை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார் அப்படின்றாரு. அழைக்கிறாங்க அழைக்கலங்க ரெண்டாவது. ஆனா 2014 இருந்து 2016 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க 14 இருந்து 19 வரைக்கும். அப்ப எப்படி எல்லாம் பாஜகவுக்கு வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க. சிஏ சட்டத்துல இருந்து நீட்ல இருந்து எல்லா சட்டத்தையும் எடுத்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணது அதிமுக. திரு நாகராஜ், இங்க மாநில உரிமை அப்படின்னு வந்தா அதுல எல்லளவும் மாற்றம் இல்லை, அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசு விழா, ஒரு மறைந்த தலைவரை, பல ஆண்டு காலம் அரசியல் வாழ்விலும் பொது வாழ்விலும் இருந்த தலைவரை அங்கீகரிக்கணும் அப்படின்னும் போது அதுல மத்திய அரசுக்கு மாற்று கருத்து இல்லாம அவங்களும் பங்கேற்கிறாங்க. இதுல அரசியல் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அரசியல் ஆக்கப்படுகிறதா இந்த விவகாரம்? அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்முடைய டெல்லி அரசியல்ல எப்பொழுதுமே அரசியல் நாகரிகமாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் என்பது நாகரிகம் என்பது தரமானது குறைந்து விட்டது. திராவிட கட்சியில் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்தே அந்த தரம், அரசியல் தரம், நல்ல தரம் குறைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கும். அழைத்தால் வருவார்கள், அந்த மரியாதை எப்பொழுதும் உண்டு. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல இருப்பாங்க. அதனால இது வந்து பாஜக எப்பொழுதும் கடைபிடிக்கிற ஒன்று. இது பாஜகவுக்கு புதுசு இல்லை. ஆனா திமுகவுக்கு புதுசு இல்லை. ஏன்னா தங்களுக்கு என்று ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால், தங்களுக்கு என்று தங்களுடைய ஆட்சிக்கோ தங்களுடைய நலனுக்கு நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா கொள்கையும் தியாகம் செய்வதில் எப்பொழுதும் அவர்கள் தவறுவதில்லை. அதுக்கு என்ன கொள்கை அப்படி தியாகம் செஞ்சவரை அரசியல் ரீதியாக இல்ல, கடந்த ஆண்டு வரை கவர்னரை கடுமையாக எதிர்த்து தேநீர் விருந்துக்கு செல்லாதவர்கள் இப்பொழுது தேநீர் விருந்துக்கு செல்கின்றார்கள். இது என்ன அரசியல் நாகரிகம்னு தர்மேந்திரன் சொல்றாரு. அங்க கொள்கை சமரசம்ங்கிறது எங்க வந்துச்சு? அது அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. கட்சி ரீதியாக நாங்க பங்கேற்கல, ஆனா அரசு ரீதியாக பங்கேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கடந்த முறை அவர்கள் இல்ல அதாங்க, நீங்க கடந்த முறை நீங்கள் வச்ச விமர்சனம், பல்கலைக்கழக விஷயங்களை நீங்க செய்த அந்த நாடகம், கடும் விமர்சனம், நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டியது, வெடிகுண்டு வீசப்பட்டது, ஒரு கவர்னரை நடத்திய விதம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை, இதெல்லாம் எப்படி அரசியல் நாகரிகமாகும்? இப்ப நீங்க போய் உட்கார்றீங்க, நாங்க வந்து ஆளுநர் மாளிகையே மிதிக்க மாட்டேன்னு சொன்ன நீங்க போய் மிதிக்கிறீங்க, போய் சந்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்று ஒரு காரியம் ஆக வேண்டும், உங்கள் நலனுக்கு நடக்கணும்னா நீங்க எதையும் செய்ய தயார் என்கிறதை திமுக நிரூபித்திருக்கிறது. ஆனால் பெருந்தன்மையோடு பாஜக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்நாத் சிங் வந்திருக்கின்றார்கள், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் சென்று கலந்திருக்கிறார்கள், அமைச்சர் முருகன் அவர்கள் சென்று கலந்திருக்கிறார்கள். ஆக தரம், நல்ல தரம் என்பதை பாஜக நிரூபித்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரம், அது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும், சொந்த தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, தம்பி மகளோட கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்துடைய திருமணத்துக்கு செல்லும்.
ஆனா திமுக அதிமுக கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, அதிமுக திமுக கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. இதுதான் திராவிட கட்சிகளுடைய நாகரிகமாக இருந்தது. ஆனா அது எப்பொழுதும் பாஜக பின்பற்றவில்லை. இன்னைக்கும் எந்த நிர்வாகம் இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை செல்வார், அங்கிருந்து அமைச்சர்கள் வருவாங்க. ஆக அரசியல் நாகரிகத்தின் முதல் படி அதை பின்பற்றுற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பல சந்திப்புகள்லாம் பெரும்பாலும் திருமணத்துல தான் நடந்திருக்கிறது. எல்லா மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் கல்யாணத்துக்கு போவாங்க, அங்க திருமணத்துல தான் பல முக்கியமான சந்திப்புகளே நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி அரசியல் நாகரிகம்லாம் திருமண மேடைகள்ல நடந்திருக்கிறது நம்ம எவ்வளோ தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறோம். ஆனா நீங்க தலைகீழா சொல்றீங்க. அது இப்ப சமீப காலமா நடந்திருக்கிற விஷயம். நீங்க அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுதும் சரி, நான் சொல்றது தலைவர்கள் போவாங்கல ஒழிய நிர்வாகிகள் போக மாட்டாங்க. நிர்வாகிகள் எப்பொழுதும் பிரிஞ்சே இருப்பாங்க, ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அண்ணன் சொல்லி முடிச்சிடறேன், நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். இங்க நம்முடைய கோவை பகுதியில் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று. இரண்டாவது, லீலா அவர்கள் சொன்னாங்க, நீங்களுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியில பேசாம இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஆனா பாருங்க, இன்னைக்கு நாணயம் ஹிந்தியில் வெளியிடப்பட்டிருக்கிறது, ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்றீங்க? அது புரோட்டோகால். அப்படி ஒரு நாணயத்திலோ ரூபாய் நோட்டிலோ அப்படி இந்தி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகால். அதன் அடிப்படையில் அது போடப்பட்டிருக்கு. அது யாரா இருந்தாலும் யார் நினைச்சாலும் அதெல்லாம் மாத்திர முடியாதுங்கிறது தானே உண்மை. அது திரு நாகராஜுக்கும் நல்லாவே தெரியும்ல, திரு நாகராஜுக்கும் நல்லாவே தெரியும்ல. புரோட்டோகால் உண்டு. பலவேல் நான் அவர் பேசுறது கேட்டு இருந்தேன். பலவேல் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த புரோட்டோகாலை ஏத்துக்கிற நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கிற திட்டங்கள், புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும், அணை பாதுகாப்பு மசோதாவாகட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும், சாகர்மாலாவாகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், நீட் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், முத்தலாக் ஆகட்டும், இடபிள்யூசி ஆகட்டும், விஸ்வகர்மா திட்டம் ஆகட்டும், பிஎம் ஸ்ரீநிதி ஆகட்டும், இதெல்லாம் சார் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுவும் புரோட்டோகால் தான். மாநில உரிமை சார்ந்து வரக்கூடிய திட்டங்களுக்கோ ஒரு ரூபாய் நோட்டுக்கும் ரூபாய் நாணயத்துக்கும் ஒப்பிடணுமா? அந்த கம்பாரிசன் சரியா இருக்கா?